ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே ப்ரீ மேட்ச் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா வர சண்டே நடக்குது சிஎஸ்கே விசஸ் மும்பை இந்தியன்ஸ். மிச்சல் சாண்டர் மட்டும்தாங்க கைஸ். மிச்சல் சாண்டரும் டேரல் மிச்சல் கைஸ் சக்ஸஸாக இருக்காங்க. ஏன்னா ராகுல் திரிபாத்தி இந்த பக்கம், அது இல்லாமல் மோயின் அணியும் இருக்கார் கைஸ். ஏன்னா இது 2023 டீம், அதனால முகேஷ் சௌத்ரி இருந்தார். இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்கள எடுத்து வச்சுட்டாச்சு. Oh my god, into the gap, it will be a boundary or not. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தாங்க கைஸ், அதில் செம்மையாக நடந்தாங்க கைஸ். ஜாஸ்பிட் வெளுத்து வாங்கணும். லாங் ஆஃப்ல தாங்க அடிக்க போகிறோன்னு சொல்ல மாட்டேன். லாங் ஆன் ஒயிட் பால். ஓகே கைஸ், ஜாஸ்பிட் going to bowl. அவுட் ஸ்விங்கர் பால். என்ன பண்ண போகிறோம்? தூக்கி சொர்க்க போகிறோம். சிக்ஸருங்க, ஆன் தி மார்க். சிக்ஸர் மார்க். $99 மீட்டர் சிக்ஸர் கைஸ். சிக்ஸராக அடிக்க போகிறோம் கைஸ் நம்ம இன்னைக்கு. ஏன்னா நான் முன்னாடி இருந்த ஹர்ஷா இல்லை, இப்போ ப்ரோ ஹர்ஷா. ஒரே ஒரு சிக்ஸர் அடிச்சேன்னா போன தடவை நான் ரொம்ப செம்மையாக ஆடியிருந்தேன். ஆனால் அந்த வீடியோ டெலிட்டட். 3 runs, come on. Yeah guys, 3 ஓடியாச்சு. root 2 at strike baby. ஜஸ்பிரிட் பும்ரா 19 runs கொடுத்துருக்காரு. Beautiful cover drive. The timing and was it's a 4. 23 runs. This has been taken apart. சாவ்லா போடன்றிருக்காரு கைஸ். அச்சாருங்க, என்ன அடிங்க, தாறுமாறா விழுகுது. ஓப்பனர்ஸ், சிஎஸ்கே ஓப்பனர்ஸ் அட் பீக் ஃபார்ம். நம்ம ரச்சின் ரவீந்திரா வேறு நெக்ஸ்ட்டு 1 டவுனுக்கு இருக்காரு. அப்புறமா கொஞ்சம் பழைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த இதில் பேர் தாங்க ட்ரீம் கிரிக்கெட் 2025. ஆனால் ஐபிஎல்லாம் 2023 ஐபிஎல் தாங்க இருக்குது. 23ம் 24ம் கலந்துருக்கு சொல்ல போனால். ஏன்னா போன வருஷம் நம்ம முகேஷ் சௌத்ரியை வாங்கலை. முகேஷ் சௌத்ரி இருக்கார். போன வருஷம் டேரல் மிச்சல் நம்மளுக்கு ஆடினார், அவரும் இருக்கார். அம்மா மோயின் அலி நம்ம இந்த வருஷம் வாங்கலை, ஆனால் அவரும் இருக்கார். ஹேட்ரிக் ஆஃப் 6 இருங்க. இந்த ஷாட் ஒரு வித்தியாசமான ஷாட் டெவான் கான்வே ஆடி இருக்காருங்க. என்ன அடிங்க, தாறுமாறாக விழுந்துட்டு இருக்குங்க சாவ்லாவுக்கு. இங்கே ஒயிட் பால் அழகாக நம்ம லெக் சைடில் அடிச்சிருந்தோன்னா அது ஒரு 6. சிக்ஸர் இங்கே ஒரு 4. என்ன அடிங்க இது, தாறுமாறான அடி. ஹார்திக் பாண்டியா இருந்திருக்காரு. என் சிங்கர் பால் வைடுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தள்ளி ப்ரோ. எதுக்கு அடிச்சேன்னு தெரியல கைஸ். அடிக்காமல் இருந்திருந்தாச்சும் வைடு ஒரு பால் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கும். இந்த 3 ரன்னுக்கு பதிலாக 6 கூட வந்திருக்கலாம் ஃபஸ்ட்டு பாலில்.
ஹார்திக் பாண்டியா ரவுண்ட்லேருந்து வராமல் ஆஃப்லேருந்து வந்திருக்காரு கைஸ். அவுட் ஸ்விங்கர் பால் டு டெவான் கான்வே. That's out of the middle. டிஃப்ரெண்டாக ஆட பார்த்தாரு, ஆனால் இட்ஸ் 4 and 50 for டெவான் கான்வே. ஃபாஸ்டஸ்ட் 50. கேஎல் ராகுல் 14 பால்ஸில் அடிச்சிருந்தார், ஆனால் இவர் 9 பால்ஸில் அடிச்சிட்டாரு. கொஞ்சம் எக்ஸஸான தூரத்துக்கு போயிட்டாங்க. இட் வில் பி a 4 or a 6. கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு கைஸ், அதனால் இன்னைக்கு இந்த வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கைஸ் இருக்கும். இது லாங் ஆனால் இது லாங் ஆஃப். என்ன கைஸ் இது? இன்ஸ்விங்கர் பால் ஃப்ரம் ஹார்திக் பாண்டியா டு அடிக்கிறதுக்கான முயற்சி. தேர் இஸ் எ ஃபீல்டர் அண்டிச்சு கேட்சிங்க ருத்ராஜ் கெய்க்வாட். பாருங்க Sure wicket for the bowling side. திலக் வர்மா இங்கே என்ன கேட்சுங்க அது? ஒரு பிளேசிங்கான கேட்ச் தாங்க இது. Classic To cover give drive. their into the gap for first runs for Ravindra Rachin Ravindra in force this. இன்னைக்கு வேறு நியூசிலாண்டு இந்தியா மேட்ச். எப்போ நான் டெவான் கான்வே வச்சு ஃபஸ்ட்டு 6 அடிச்சனும் அப்போ தான் அங்கே அக்ஷர் பட்டேல் அங்கே ஒரு 6 தூக்கி விட்டார். ஜி குவாட்ஸி வந்திருக்காரு கைஸ். ஆனால் ஆப்போனண்ட் ஒன்று லைனப்பை மாற்ற முடியல கைஸ் நம்மளால், இல்லைன்னா அதையும் மாற்றிருப்பேன். தூக்கி விட்டாருங்க என்ன அப்படிங்க. இதுலேயும் ரியல் கிரிக்கெட் 24 மாதிரி இதுலேயும் நம்ம ஒரு இடத்துல வச்சோன்னா ஆஃப்டர் டச்சுன்ற ஒன்று இருக்கும், ஆனால் அது நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் ஆஃப்டர் டச்சுன்ற ஒன்று மட்டும் இருக்கும் கைஸ் இதில். காட்சி இதே ஷாட் தான் கைஸ். நான் 6ருக்கு போயிருந்துச்சு அந்த பால். ஸ்டேஷ் அட் 74, அக்ஷர் அட் 14. எங்கள் டெவான் கான்வே அதுக்குள்ளாரே 50 அடிச்சிட்டாரு கைஸ். பாருங்க கைஸ், லைட்டாக ஒரே ஒரு தொடு தான் ஹேட்ரிக். அஃபோர்ஸ் இந்தியா 165 for 4 இருக்காங்க கைஸ். ஆனால் விராட் கோலி, ரோஹித் சர்மா, சுப்மன் கில்லாம் ஒரு மொக்க ஸ்கோருக்கு அவுட் ஆகிட்டாங்க கைஸ். ப்ளீஸ் டைவ். ஓ மை காட், டைவ் கொடுத்தாங்க கைஸ். டெவான் கான்வே 82 runs 2 wicketsக்கு. காட்சி சிவம் தூபே ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஃபார் சிவம் தூபே லைக் 6 or 4. சாரி கைஸ், அக்ஷர் பட்டேல் இல்லை, கேஎல் ராகுல் வந்திருக்காரு கைஸ். கேஎல் 14. into the gap there is a fielder அங்கே டிவியில் கைஸ். ஓகே, இன்னொன்று பேக் டு பேக் சக்ஸஸ் ஃப்ரம் ரவீந்திரா. சாரி ரவீந்திரா நாட் சிவம் தூபே. அதாங்க சிவம் தூபே ஸ்ட்ரைக்குக்கு வராரு. யார் போட வரா? முலனி தமிழ்காரராக இவரு. ஆன் தி மார்க் சிவம் தூபே டேபிளோட ஆரம்பிச்சிருக்காரு கைஸ். டெவான் கான்வே அந்த இடத்துல டைவ் கொடுத்தேன், டைவே பண்ணல. பண்ணியிருந்தா அது செம்ம இதாக இருந்திருக்கும் கைஸ். ஓ மை காட், கைஸ் நம்மளுக்கு இப்போ அது எப்படி கைஸ் அந்த இடத்துல போய் நிற்கிறப்போ மட்டும் அங்கே காய உள்ளே வச்சுட்டாரு ஃபீல்டரு. இங்கே வேணால் பாஸ் என்ன பண்ணி பாருங்க கைஸ், ஃபீல்டர் காலை உள்ளே தூக்கி வச்சுட்டாரு. அது நாட் 4. பியூர் ஷாட் இன்டு தி கேப்பில் தான் ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ். 3 கைஸ், 3-4-3.
மூணுமே ரன்னிங்கில் தான் கைஸ். 4 runs இன் ரன்னிங், புது ஐபிஎல் ரெக்கார்ட். ரச்சின் ரவீந்திரா அங்கே பவுலிங் போடுறாரு. இங்கே சிவம் தூபே ஸ்ட்ரைக்கில். இதுக்கு முன்னாடி பால்லையும் ரச்சின் ரவீந்திரா தான் போட்டார். அப்போ ரச்சின் ரவீந்திரா இந்த ஸ்ட்ரைக்கு. இது வந்து ரச்சின் ரவீந்திரா போட்டாருன்னு சொல்கிறது வந்து லைவாக எப்படி சொல்கிறதுன்னா, நான் இப்போ அங்கே டிவி மியூட்டில் ஓடிட்டுருக்காங்க, நான் இங்கே உங்ககிட்ட கமெண்ட்ரேட்டிங் தந்துட்டுருக்கேன். அப்போ ரச்சின் ரவீந்திரா அவரோட 2வது ஓவரோ 3வது ஓவரோ போட வந்தார். இப்போ ரச்சின் ரவீந்திரா தான் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். ஸ்வீப்பரோட தலைக்கு மேலே அடிக்கணுன்ற இன்டென்ட், அக்ரெசிவ் இன்டென்ட், டபுள் ட்ரிபிள்னு சொல்லியிருக்காருங்க ரச்சின் ரவீந்திரா. ஸ்ட்ரைக்கை தக்காச்சு வச்சுக்கிறாருங்க ரச்சின். ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அங்கே டெவான் கான்வேக்கும். டிம் டேவிட் ஃபாஸ்ட் பவுலர் இல்லை என்ன கைஸ்? டிம் டேவிட் ஃபாஸ்ட் பவுலர் தானே கைஸ்? இல்லைங்க, நெக்ஸ்ட் ஓவரில் பார்க்கலாம். ஒரு நெக்ஸ்ட் பால் டிம் டேவிட் ஃபாஸ்ட் பவுலர் தானே கைஸ்? நிஜமலே தெரியல. ஆனால் ஒரு பவர் ஹிட்டர் டிம் டேவிட் ஒரு பவர் ஹிட்டர்னா தெரியும் கைஸ். ஃபாஸ்ட் பவுலராக பார்த்த மாதிரி தான் எனக்கு சில ஞாபகம் இருக்குது. லாங் ஆஃபில் அடிக்கலான்ற மைண்ட் செட் கைஸ் எனக்கு. இந்த பவுண்டரி லைனுக்கு கொஞ்சம் முன்னாடி பிச்சானாவே அது 4 கைஸ். கொஞ்சம்னா ஒரு அந்த என்ன சர்க்கிளுக்கு அப்புறமா ஒரு 2 ஃபீல்டரை தொடர்ந்து பின்னாடி வச்சா இது ஒன்றும் இல்லை. இப்போ அந்த 2 ஃபீல்டரும் நிற்கிறாங்களே, இங்கே நல்லா ஸ்பீடாக போய் பிச்சானாலே அது 4 உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாங்க கைஸ். ஆனால் டெவான் கான்வேயோட ஃபாஸ்டஸ்ட் 50, நெக்ஸ்ட் இவரோட 2nd ஃபாஸ்டஸ்ட் 50, இப்போ 3rd ஃபாஸ்டஸ்ட் 50. அதாங்க ஸ்கேல் ராகுலோட இது இருக்குது. தற்போது நான் கேமில் சொல்கிறேன், ரியல் லைஃப்லலாம் ஒரே ஒரு இது மட்டும் 3 ஓடினார். அதுக்கு பதிலாக ஒரே ஒரு 4 அடிச்சிருந்தாருன்னா 9 balls-ல் 50 கைஸ். டெவான் கான்வேக்கு இவருக்கு 10 balls வந்திருக்கும். 9 balls-க்கு 9 6 வச்சா ஈஸியாக வச்சிடலாம் கைஸ். பும்ரா வந்திருக்காரு. தூபே அந்த ஸ்ட்ரைக் தூக்கி உள்ளே போட பார்த்துருக்காரு. எனக்கு தெரியும் கைஸ், இந்த மாதிரி பாலெல்லாம் நான் நிறைய தடவை ஆஃப் சைடில் ஆடுவேன். அதே ஃபீல் செட்டப் தான். நல்லா ஏரில் போகும், பர்ஃபெக்ட் டைமிங். ஆனால் டக்குன்னு கிரவுண்டுக்கு போகிறப்ப கேட்ச் பிடிச்சிடுவானுங்க ஃபீல்டர்ஸ். அதனாலே அந்த மாதிரி வரதெல்லாம் நான் தள்ளி போயாச்சும் ஆடிடுவேன் கைஸ். இதோ இந்த மாதிரி தான் கைஸ் போகும். ஆனால் நல்லா பவுண்டரி லைன்கிட்ட போகும் 6 மாதிரி. ஆஹா, மாற்றிட்டாங்க ப்ரோ. இப்போ லெக் சைடில் ஆடுற மாதிரி பால் வருதே. சொன்னல கைஸ், அங்கே பிச்சானாலே கொஞ்சம் பிக்கப் ஸ்பீட் இருந்தாலே போதும் கைஸ். ஸ்வீப்பரில் தான் கைஸ் நான் ஆட போகிறேன். அவரோட தலைக்கு மேலே போச்சுன்னா நல்லாயிருக்கும். டேரக்ஷன் தப்பாட்டோம் கைஸ். டைமிங்னா பர்ஃபெக்ட் டைமிங். ஓகே, ஆஃப் சைடில் லாங் ஆஃபில் ஒரு 6 வாங்க வர பும்ரா வாங்கிட்டாருங்க 6. ஓகே கைஸ், அங்கே பாருங்க கைஸ், என்ன அடி 98 மீட்டரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ் 100 மீட்டர் தொடுறதுக்கு கேமில் 6-ரில். போய் ஆனாரு. ஓகே, ஒரே ஒரு டாட் பால். பும்ரா வெரி 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 எக்ஸ்பென்சிவ் ப்ளீஸ். ஃபுல் செட்டப்பாக மாற்றிருக்காரு. நம்ம தள்ளி போய் விட்டோம் கைஸ். லெஃப்ட் சைடில் எங்கே பவுண்டரி லைனுக்கு பின்னாடி வாங்கிக்கோங்க. ஐ திங்க் டுடே தேர் இஸ் அ செஞ்சுரி ஃபார் ரச்சின் ரவீந்திரா.
ஒன் கான்வேயோட செஞ்சுரியை தான் மிஸ் பண்ணிட்டோம் அடிக்க முடியாமல். இதே லாங்காக ஒன்று சொல்கிறது அடிக்கலாம் கைஸ். கொஞ்சம் தள்ளி போயிருந்தாச்சு. டீப் பாயிண்டில் அடிக்கலாமா இந்த பாயிண்ட்டை? இந்த பாலை அடிக்க பார்த்தோம் டீப் பாயிண்டில். ஆனால் ரொம்ப உள்ளே வந்துருச்சு கைஸ் பால். நினச்சதோட தள்ளி போய்க்கலாம். விட்டாருங்க. அங்கே பாருங்க பால் எங்கேயோ பாருங்க. நான் வீடியோ எடுக்காமல் சும்மா எப்போவுமே நம்ம எல்லாருமே சும்மா விளாடுவோம். அந்த மாதிரி விளாண்டேன். அதில் டெவான் கான்வேயை வச்சு நான் வந்து 18 பால்ஸில் செஞ்சுரி அடித்தேன் கைஸ். அது எப்படின்னா 6-4 ஒரு டாட் பால் கூட இல்லை கைஸ். அதுலேயே அவ்வளோ சிக்ஸஸ், டாட் பால்ஸ், 2 டாட் பால்ஸ். ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே அட் த ஸ்ட்ரைக். ஒரே ஒரு விக்கெட், 2 விக்கெட் இது வரைக்கும் எல்லாம் வந்திருக்கும். ஒரு 2 அண்டு டெவான் கான்வே. எப்போவுமே எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க ஒரு ஓப்பனர் ஆச்சு இருக்கணும்னு. ஆனால் ஒரு ஓப்பனர் நல்லா ஆச்சு. நான் பண்ண ஒரு தப்புனால, ஒரு பக்குனால அவுட் ஆகிட்டு போயிட்டார் கைஸ் டெவான் கான்வே. நான் டைவ் கொடுத்துருப்பேன், நீங்களே நல்லா பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் எனக்கு ஒரே ஒரு சின்ன இதுதான் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், நான் ஃபுட்டுக்கு வந்து ஃபுட் தான் தரேன். நான் பேக் ஃபுட் எப்படி தான் போகுதுன்னே தெரியல. இதெல்லாம் சிக்ஸர் போன பால் கைஸ். இதெல்லாம் சிக்ஸர் போயிருக்கும் அந்த பால். இப்போ பாருங்களேன், இப்போ மட்டும் ஒழுங்காக வருது. சம்மந்தமே நான் இல்லாமல் என்ன கைஸ், அந்த பால் அந்த பக்கமாக போகுது. ஃபீல்டருக்கு பக்கத்துலேயே தான் தூக்கி விட போகிறோம். நம்ம பேட்டிங் சார் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கோம். ஆனால் பவுலிங்ஸ் தூக்கி போட்டு சாப்பிட்டுட்ருக்கோங்க. சென்னை பார்த்தீங்களா இல்லையா? 205 runs for 2 wickets in 8.4 overs guys. இந்த ரன்னெல்லாம் 15வது ஓவர், 18வது, 19வது ஓவரில் தான் சில டீம்லாம் தொடுமே. சரி, அப்படின்னா ஆர்சிபியோட 420 நான் ஒரு தடவை அதெல்லாம் வீடியோ எடுத்துருக்கணுங்க. ஏன்னா அந்த மாதிரி இதெல்லாம் நான் ஒரு தடவை தாண்டினேன். 450க்கு போயிருந்தேன் கைஸ். கடைசி பாலில் ட்ரிபிள் எடுத்து 450க்கு போயிருந்தேன். 420 தாண்டி 450க்கு போயிருந்தேன் கைஸ். நான் அந்த வீடியோ அதை நான் வீடியோ எடுக்காமல் சும்மா ரஃபாக விளாண்டது தான் கைஸ். ரச்சின் ரவீந்திரா at 94 கைஸ். நான் கவனிக்கவே இல்லை. காட்சி இதுதாங்க விக்கெட் அசால்ட்டாக தூக்கிட்டு போகிறாரு கைஸ். 4 எஸ், இட்ஸ் அ 4. ரேராக தான் கைஸ் நம்ம இங்கே சிங்கிள்ஸ் டபுள்ஸே ஓடுறோம். மற்றபடி 6-4 தான் கைஸ். இதில் ஈஸியாக இருக்கு 6-4லாம் அடிக்கிறதுக்கு. இங்கே இப்படி ஒரு பால் வருதா, அவ்வளோதான். பிச் ஆகிறதுக்கு முன்னாடி சில பவுலர்ஸுக்கு சில பவுலர்ஸ் சிவம் துபே 14 balls கேஎல் ராகுலோட சமப்படுத்தியிருக்காரு. சில பவுலருக்கு பிச் ஆகிறப்ப ஷாட் கொடுக்கணும். சில பவுலர்ஸுக்கு பிச் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கணும். குவாட்சிக்கு ரெண்டுமே தரலாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி பால் பிச் ஆகிறதுக்கு முன்னாடி தரலாம். உங்களுக்கு ஃபோர்ஸாக வேணும்னா பிச் ஆகிறதுக்கு முன்னாடி தாங்க. சிக்ஸஸ் வேணும்னா பிச் ஆகிறப்ப தாங்க. ப்ரோ இதை முட்டிவிட்டேன்னா போல்டு சிவம் துபே. இங்கே பாருங்க, நான் ஃப்ரெண்ட் ஃபுட் தானே தந்தேன்.
என் ஃப்ரெண்ட் ஃபோன் தானே கைஸ் தந்தேன். இது எப்படி கைஸ் பேக் போட்டு போச்சு. கடைசி பால் ட்ரிபிள் எடுத்திருக்காரு சிவம் தூபே. காட்சி 49 இருந்தார் கைஸ். முல்லை வந்திருக்காரு கைஸ். ஹோலி ப்ரோ, ஹோலி ப்ரோ. ஓ நோ 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 நோ, ஜஸ்ட் மிஸ் கைஸ். இந்த ஃபீல்டரை மட்டும் கேட்ச் பிடிச்சிருந்தாருன்னா அவ்வளோதான். சச்சின் ரவீந்திரா அந்த ஸ்ட்ரைக், அந்த ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கலாம் கைஸ். 98 ஃபாஸ்டஸ்ட்டு 100 வந்து ஃபாஸ்டஸ்ட் 100 ஐபிஎல்லில் வந்து 33 பால்ஸில் கைஸ். ஆனால் சச்சின் ரவீந்திரா புது ரெக்கார்ட் 25 பால்ஸ்லேயே அடிச்சிட்டாரு கைஸ். நம்மளோட ஸ்கோர் என்னதுன்னா 245 in 10 overs. நான் 215 நினச்சேன் கைஸ், ஜஸ்ட்டு தான். இப்போ 251 ஸ்டவர் ரன் 100 150. நம்ம இவரை வச்சு ஆட முடியுமா? சச்சின் ரவீந்திரா வச்சு நம்மளால் சிவன் துபேவையும் நம்ம நினச்சோன்னா, நான் நினச்சேன்னா அவரை வச்சு என்னால் அவரையும் என்னால் அப்படி சொல்கிறது 100 அடிக்க வைக்க முடியும். அங்கே இப்போ லைவாக போயிட்டுருக்கிறத பார்த்தீங்கன்னா 176 for 5. டிம் டேவிட் மோடி ப்ரோ, நான் ஸ்வீப்பரில் ஆட போகிறேன். கை கொடுத்துட்டு ப்ரோ, செம்ம ஷாட்டுங்க. சிவம் தூபே என்ன ஸ்வீப்புங்க, அது டிஃப்ரெண்ட்டான ஸ்வீப்புங்க. வந்தானே விட்டாருங்க வெளியில் கடைசி. டேவி நல்லா அடி வாங்க போகிறாரு. இது 6 ஸ்ட்ரெயிட்டாக தானே கைஸ் பவுண்ட்ரி லைனில் பட்டுச்சு. இது இது 4 பார்க்குறப்பே நல்லா தெரியுது கைஸ். எக்ஸ்ட்ரா கவரில் அடிக்க போகிறோம், டீப்பர் எக்ஸ்ட்ரா கவரில். போன ஷாட் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்க மாதிரி தான் கைஸ். ஒரு ஆக்ஷன் ரீப்ளே பார்த்த மாதிரியே தான் கைஸ் இருந்திருக்கும் போன பவுண்ட்ரி. 6ங்க இங்கே. இந்த ஸ்வீப்ஸ்லாம் நாட் லுக்கிங் ஷாட் இங்கே பாருங்க கைஸ். பார்க்கலாமே அடிக்கிறார் சிவம் தூபே. நம்ம ஒரே இடத்துல 2 6 லெக் சைடில், ஆஃப் சைடில் 2 6 அடிச்சிட்டோன்னா லெக் சைடில் ஒரு ஃபீல்டர் எடுத்துருவாங்க. இதே நம்ம லெக் சைடில் 2 ஃபீல்டர் எடுத்துகிறாங்க, 2 6 அடித்தோன்னா என்ன ஆகும்? சரி, ஆஃப் சைடில் 2 6 அடித்தோன்னா அங்கே இந்த ஃபீல்ட் செட்டப் வைப்பானுங்க. நான் கூட அவுட் ஆயிடுவேன்னு சொன்னாலே அடிச்சா அந்த ஃபீல்ட் செட்டப் வைப்பானுங்க. இதே நம்ம லெக் சைடில் அப்படியே அதே ஃபீல்ட் செட் வச்சுருந்தாலும் நம்ம அடிச்சிட்டே இருந்தோம்னா, அதே ஸ்வீப்பரு அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தோம்னா, இங்கே பாருங்க லாங். ஆனால் நான் ஸ்வீப்பரில் அடிக்க போகிறேன் கைஸ். ருத்து அடித்த மாதிரி இவராலையும் அடிக்க முடியுமா? அடிச்சுட்டாருங்க. என்ன அடி புது ரெக்கார்ட் தாங்க கைஸ். 200 ரன்ஸை பவர் பிளேவுக்கு அப்புறமா 3ஆவது ஓவரில் அடிச்சு முடிச்சாச்சு கைஸ். காலை தூக்கிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹெலிகாப்டர் மாதிரி விட்டார் கைஸ். ஒரு இங்கே பாருங்க கைஸ், நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே எல்லோ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்லாம் ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். சிஎஸ்கே ஃபேன் அதிகமாக இருக்காங்களா இல்லை மும்பை ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்களான்னு நம்ம பார்க்கலாம் கைஸ். சொன்னாலாம் கைஸ் ஆஃப்டர் டச் அதிகமாக இருக்கும்னு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு. சச்சின் ரவீந்திரா அந்த ஸ்ட்ரைக்கில் கைஸ். ஆனால் நம்ம ஒரு இன்னும் இத்தனை பால்ஸில் அட்லீஸ்ட்
சொல்கிறது. அட்லீஸ்ட் நம்ம ஒரு 400 ரன்ஸ் ஆச்சு தொட்டோன்னா அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் கைஸ். ஏன்னா கடைசி ஒரு 19th ஓவருக்குள்ளார நம்ம 400 தொட்டோன்னா ஆர்சிபியோட நம்ம அதிகமாக ஸ்கோர் வச்சுருவாங்க கைஸ். Plenty of runs. Shivam Dube at 97. Okay guys, சாவ்லா onto the attack. சாவ்லான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஆமாங்க கைஸ், சாவ்லா தான். ரவீந்திரா ஜடேஜா வருது. ரவீந்திரா யாராக இருந்தால் எனக்கு என்ன சொல்லி ஒரே அடி தூக்கி எங்கேயோ கேடாசிட்டாருங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் டைமிங் மட்டும் தப்பாக இருந்திருக்கு. கேன்சல். நான் ஒருத்தர் ரன் அவுட் ஆகிறதுக்கு நான் விரும்பல திருப்பி. ஓகே, சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்களாம்மா? ஓகே கைஸ். ஓ மை காட், இல்லை கைஸ், ரெக்கார்டில் தான் இருந்துச்சுன்னு எனக்கும் தெரியும். ஹெட்செட் ரிப்பேரில் இருக்கிறதுனால டிவியில் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் கைஸ் வச்சுக்கணும். அதுதான் ஸ்வீப்பரோட தலைக்கு மேலே அடிச்சிருக்காரு ரவீந்திரா. It will be a 4 or not. Double, treble, quadsலாம் வராது போல இருக்கு கைஸ். ஒன்று தான் ரன்னிங்லேயே 4 எடுத்தோன்னா அது ஒரே தடவை தான் எடுத்துருந்தோம். தூக்கி போடுங்க ப்ரோ. ஸ்வீப் தான். சாவ்லாவுக்கு ஒரு ஸ்வீப் தந்துடலாமா? வச்சுக்கோங்க சாவ்லா ஸ்வீப்பு. நாட் லுக்கிங் ஷாட். சிவம் தூபே எங்கேயோ பறக்க விட்டாருங்க பாலை. ஸ்பின்னருக்கு அகெயின்ஸ்டாக இப்படி ஆடுறாரு. 100 runs ஃபார் சிவம் தூபே. திருப்பியும் ஸ்வீப்பரில் தான் அடிக்க போகிறோம். ஷாட் and it will be a 4 or not. ஏன் நான் நடுவில் நிறுத்தினேன்னா ரவீந்திரா இருக்கார்ல கைஸ், ரவீந்திரா அவரோட 150 அடிக்க வேண்டிய நேரம். ஸ்வீப் தான் ஆடி ஆகணும்னா அவ்வளோதான், கதை க்ளோஸ். தலைக்கு மேலே விட்டுருக்கோம். and it will be a 4 or not. ஓட்டாங்க கைஸ். குட், சூப்பர் கைஸ். சிவம் தூபே அட் தி ஸ்ட்ரைக். ஸ்வீப்பரில் இல்லை, டீப் பாயிண்ட் ஆட போகிறோம் கைஸ். ஃபோட்டோ தப்பாக ஆட்டோமா கைஸ்? நான் தானே தரேன், ஃப்ரெண்ட் ஃபுல் தான் தரேன். இன்னும் வெறும் 5 overs தான் கைஸ் இருக்கு. அச்சே ஆகணும். ஸ்வீப்பரில் தான் தூக்கி விட போகிறோம். ஸ்விங்கர் பால் தான், எப்படியா இருந்தாலும் அச்சுக்கலாம், விடுங்க. தூக்கி விட்டுருக்காருங்க. into the air. It will be a double. It will be a 150 for Ravindra. ரவீந்திரா. சூப்பர் கைஸ். செலிப்ரேட்டே பண்ணல, தெரிஞ்சுருந்தா சிவம் தூபேவே ஃபர்ஸ்ட் பால் ஆட விட்டுருப்பேன் கைஸ். 6 கைஸ். இங்கே ஹார்திக் பாண்டியா அவரோட 50 தொட்டார். 6 runs. ஸ்வீப்பில் அச்சு தூக்கிடலாம். ஹார்திக் பாண்டியாவை ஸ்வீப்பில் அடிக்க போகிறோம். ஒர்க் ஆயிருக்கா? இல்லை,
It will be a 4-4-4-4. Triple, please. எப்படியாச்சும் ஒரு ட்ரிபிள் எடுத்துடணும் guys. மினிமம் டபுள், Running there. Back மேக்ஸிமம் ட்ரிபிள். மேக்ஸிமம் நம்ம டீப் பாயிண்டில் இறங்கி விடலாம் ஃப்ரண்ட் ஃபுட்டில். Someone is sticking rapidly after that over. ரெண்டாவது போல்டு கைஸ். Brilliant batting. காட்சி ஒரு விக்கெட்டு எடுக்கலை. விக்கெட்டின் தேடலில் வந்திருக்காரு. ஒரு ஸ்வீப்பில் கைஸ். இது வேறு மாதிரி ஷார்ட். ஆனால் என்ன ஷார்ட்டுங்க. அங்கே பாருங்க கைஸ், காலை தூக்கி சைடில் போட்டு விட்டாருங்க சிவம் தூபே. அவுட் ஸ்விங்கர். நீ ஸ்வீப்பர்லேயே ஆடுவோம் கைஸ். ஒயிட் பால். பின்னாடி லாங் ஸ்டாப்பில் ஆடலாமா கைஸ்? நம்ம எக்ஸ்ட்ரா கவர்லேயே ஆடிடலாம். Nicely played. 4 runs. சூப்பர் கைஸ். 4. இந்த மாதிரி நிறையா ஷாட்டில் தான் சிவம் தூபே அடிச்சிருப்பாரு. ஆனால் இவர் வந்து ரச்சின் ரவீந்திரா. இதே நான் இப்போ தான் பார்த்தேன். கால்குள்ளே தூக்கி போடுறாங்க கைஸ் ஃபுல்லாக. விடுவோமா? வைடு. எப்படியாச்சும் ஒரு 70 ரன் வச்சிடணும் கைஸ். எத்தனை? 5 ஓவரில் 30 இன்னும் 30 பாலில் 70 ரன் அடிக்கணும். அதுக்கு தாறுமாறாக ஆடணும். மாதிரி டபுள் இதெல்லாம் பத்தாது. அடித்தா 6-4 தான் கைஸ் அடிக்கணும். 2 ஒயிட்ஸ் போட்டிருக்காரு காட்சி. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் கைஸ். நான் தான் விட்டுக்கிட்டு இருக்கேன். டைமிங் தப்பு, ஃபூட்டர் தப்பு, பேண்டேஜ் விக்கெட். டபுள் செஞ்சுரி அடிக்க முடியல. ஆனால் 172 ஹையஸ்ட் ஸ்கோரர். Celebrates as the batsman trudges back to the pavilion. A big breakthrough. டேரல் மிச்சல் இவன் ஒரு அடிதறியான பிளேயர் தான். நம்ம தூக்கி ஸ்வீப்பரில் சொருக்கலாம் கைஸ். பேக் டு பேக் விக்கெட்ஸ். Some great fielding has created a chance out of nowhere. அலி வருவார். Important மோயின் அலி. breakthrough for the fielding side. The batsman's காட்சிக்கு departure changes the ஒரே complexion அடியாக of the game. கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கைஸ் விக்கெட்டை. That's it high. அவ்வளோதான் What a கைஸ். சாட்டிட்டு delivery. 2 பேர் கோல் எடுக்கு. A crucial wicket for the bowling side. The batsman departs after a முல்லை. promising start. இதுதான் கைஸ் தூக்கி சொறி ஆகணும். That's high in the air. ஜட்டு பாய் இல்லை சிவம் தூபே. ட்ரிபிள் ஓடிடலாம். அங்கே பாருங்க ஜட்டு எப்படி ஓடுறாருன்னு. Good running. அங்கே ஜட்டு இன்னும் Just called வைடு. இன்னும் 70 ரன் தேவைப்படுது கைஸ். high in the air. டைமிங் மட்டும் கிடைக்கவே முடியுது கைஸ். இவ்வளோ பக்கத்தில் போகுது. ஃபர்ஸ்ட் பால் 3யோட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் 6-4 தேவைப்படணும். டைமிங் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது கைஸ். எப்படி ஆடிட்டு இருந்தான் கடைசி ஓவர்ஸ்லாம். என்ன கைஸ் இப்படியே மக்கள் வாங்குறோம். சரி, இவர் பேர் முல்லானி. என்ன கைஸ் பேர் இது? கொஞ்சம் ஓவருக்கு முன்னாடி தானே செம்மையாக தாறுமாறாக ஆடிட்டு இருந்தான். 400 சொல்ல மாட்டோம் போல இருக்கே போகிற போக்க பார்த்தா. 6-4-6 தான் கைஸ். அப்படி தான் ஆடி ஆகணும். எந்த பால் போட்டாலும் 6-4-6 தான் ஆடணும். இந்த மாதிரி That's right of the இதுக்கு மேலே 6-4-6 தான் high in the air. பார்த்துக்கலாம். Shot. That's gone for 6.
கைஸ் பேக் டு பேக் சிக்ஸஸ். அதுதான் 7 பால் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஓவர் டீம் டேவிட் வராரு. வாங்க ப்ரோ. நான் காட்சி வந்து ஹேட்ரிக் எடுத்துட்டார் கைஸ். நம்ம கொடுத்துருக்க கூடாது. டைரக்ஷனை மிஸ் பண்ணிட்டோம். அதான் போல ஸ்வீப் ஆடலாம். ரெட்டு பாய்க்கோ எப்படியாச்சும் ஒரு 4 ட்ரிபிள் 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 ட்ரிபிள். ஓடுங்க 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 ப்ரோ. பார்த்தா ஜட்டு தான் அதிகமாக வச்சுருக்காரு. ஐ மீன் ஜடேஜா தான் அதிகமாக வச்சுருக்காரு சார். அதாவது ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஜடேஜா தான் அதிகமாக வச்சுருக்காரு. ஆனால் சிவம் துபே தான் இங்கே கலக்குன்னு கலக்கியே பண்ணுற மாதிரி கலக்கிட்டு இருக்காரு. ஸ்வீப்பர் அடிக்க போகிறோம் கைஸ். கேட்டிருக்காரு அடிச்ச 4. சிவம் துபேவை ஸ்ட்ரைக்குக்கு வச்சுக்கலான்னு சொல்ல மாட்டேன். ஜட்டுவை வச்சு அடிக்கணும். நம்ம ஷாட்டுங்க அடிச்சாங்க கைஸ். 94. 14 பால்ஸ் தான் கீஸ் இருக்கு. பரவாயில்ல பார்த்துக்கலாம். 6 400 ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். சூப்பர் ஏஸ் நம்ம அடிச்சிடலாம். இன்னும் 2 ஓவர் இருக்குல்ல. 2 ஓவரில் 21 ரன் கூட அடிக்க முடியாது. ஒரு ரன்னாச்சும் அதிகமாக அடிச்சிடலாம் கீஸ் நம்ம. 6 சூப்பர். இதே ஃபார்ம்லேயே ஜட்டு வச்சு நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா செம்மையாக இருக்கும் கைஸ். 18th ஓவர் போடுறதுக்கு யார் வரா? பும்ரா அமுச்சு விட்ருக்காங்க கைஸ் 18th ஓவர் போடுறதுக்கு. தூக்கி போடுறாரு. தூக்கி அடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி. ஆனால் ஜட்டுக்கு பட மாட்டேங்குது கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது? கேன்சல். டபுள் தான் எடுத்துருக்கோம். லெக்ஸியில் கேப் இருக்கு. இப்படி ஆடுங்க ஜட்டு. 6 அடிச்சே ஆகணும் நம்ம. இப்போ 412 ஜஸ்டிஸ் 9 runs to beat highest run in IPL. ஆனால் நம்மளோட இண்டிவிஜுவல் ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்க முடியாது. 455. ஐ மீன் 455. சூப்பர் ப்ரோ. ஜஸ்ட்டு 7 runs தான் வேணும். ஜட்டு உங்களால் முடியும். ஒரு 6 ரன் ஓடுங்க. 6 அடிச்சுடுங்க. ஓகே ஜட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜஸ்ட் 3 runs டு பீட். சிஎஸ்கே ஃபேன்ஸ் அடிக்க முடியுமா முடியாதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஜஸ்ட் 3 runs தேவைப்படுது. தலை தோனி வருவாரான்னு தெரியல. பேக் ஃபோர்ஸுங்க. அண்ட் நம்ம பீட் பண்ணிட்டோம். 422 நியூ ஹையஸ்ட் ஸ்கோர். வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு. அதை மட்டும் வீடியோ எடுத்துருந்தேன்னா அதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர். 455. கேட்சுங்க. பும்ராக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட். அவரோட கடைசி பாலில் ஒரு விக்கெட் தந்துருக்காரு. தோனி வந்திருக்காரு. ஆனால் இவரு தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். சிவம் துபே கிரவுண்டட் ஷாட்டில் ஆடிட்டு போயிடலாம். சிங்கிள் ஓடுங்க. ரன் ஒன்று மூணு இல்லை. தோனி அவரு 48ல் இருக்காரா? ஒரு 48ல் இருக்காரு ப்ளீஸ். வாங்க ட்ரிபிள் ஓடிடலாம்.
தோனி வச்சு 6-4 தான் அடிக்க முடியுது. தோனி விராட் கோலிக்கு அந்த வின்னிங் ஷாட் அடிக்கிறதுக்கு தருவார்ல கீஸ், அந்த மாதிரி நம்ம சிவம் துபேவுக்கு 50 அடிக்கிறதுக்கு தரலாம். தோனி ஒரு ஜென்டில்மேன், லைவ்லேயும் சரி கேம்லேயும் சரி. அண்ட் 2 அவ்வளோதான் கேஸ். 150 ஃபார் சிவம் துபே. எனி செலிப்ரேஷன்ஸ் இல்லை. கடைசி 2 பாலையாச்சு தோனியை ஆட விட்டுடலாம். போச்சு கைஸ், அவ்வளோதான். கடைசி 1 பால் தான் ஆட முடியும் தோனியால். 6 அடிச்சிடலாம். சாச்சா ஓடுங்க 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 ஓடுங்க. சரி 1 பால் ஆச்சு, கடைசி 1 பால் ஆச்சு தோனி ஆட்டும். ப்ரோ 6 அடி. தோனி வச்சு 6 அடிக்காம விட மாட்டேன். ஒரு 4 ஆச்சு அடிச்சு தீருவேன். ட்ராவல் ஆகிட்டே ஏன் தந்தீங்கன்னு கேட்குற அளவுக்கு ஆகும் பாருங்க. இப்போ இந்த பால் சூப்பராக இருக்கு, வேற லெவல். மாசு கேன்சல். That's the end of the over. Time for a change of ends. The only batsman needs to get off to a fast start. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம்.